தலைமையாற்றிய அருமை தோழர் தாமோதரன் அவர்களே, மிக சிறப்பாக கவிநயத்தோடு வரவேற்புரை வழங்கிய அன்பு தோழர் பொற்செழியன் அவர்களே, இந்த நிகழ்விலே நாள்தோறும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சிக்காகோ ஐயா சேரலாதன் அவர்களே, ஐயா பட்டாபிராமன் அவர்களே, ஐயா சேரலாதன் அவர்களே, மற்றுமுள்ள பெரியோர்களே, தோழர்களே, பெரியார் பெருந்தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பல்வேறு அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், கற்றறிந்த அறிஞர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் உரையாற்றியிருக்கிறார்கள். அந்த உரைகள் எல்லாம் மிகுந்த ஆழ்ந்த அறிவுப்புலம் கொண்டது. அந்த நிகழ்விலே என்னை போன்ற சாதாரணமான ஒரு தொழிலாளரையும் பேச வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு தாமோதரன் ஐயா அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். கேட்டவுடன் நான் ஒப்புக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே எனக்கு 2 முறை வாய்ப்பு வழங்கினார்கள். ஒரு முறை நான் கடுமையான துரத்திலே படுத்திருந்தேன். எழுந்திருக்க கூட முடியாத நேரத்திலே நாளைக்கு நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் மிக பணிவன்போடு அதனை இயலாத சூழ்நிலையை எடுத்து சொன்னேன். அதுபோல இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தார். அதுவும் அங்கே பேச முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. 2 முறை அவர்கள் அளித்த வாய்ப்பையும் நான் பயன்படுத்த முடியாத நிலையிலேதான் இன்றைக்கு திடீரென ஒரு 5 மணி சுமாருக்கு அவர் அழைத்த நேரத்திலே இதில் என்ன இருக்கிறது, உடனடியாக பேசிவிடுவோம் என்று ஒரு அசட்டு துணிச்சலிலே நான் ஒத்துக்கொண்டேன். இன்றைக்கு நான் எந்த விதமான தயாரிப்பும் இல்லை என்னிடத்திலே. ஐயா பூசி இளங்கோவன் போன்ற பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் கூட பேசுகின்ற பொழுது எந்த தயாரிப்பும் இல்லாமல் உரையாற்றுவது என்பது எதுவுமே படிக்காமல் தேர்வு எழுத செல்லுடைய மாணவனுடைய ஒரு நிலையை பொறுத்தது, நிலையை போன்றது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பேராசிரியர் பெருமகனுக்கே தமிழ்நாடு முழுக்க சென்று பல்வேறு கூட்டங்களிலே உரையாற்றிய ஒரு பேராசிரியருக்கே அப்படிப்பட்ட நிலை என்றால், நான் சாதாரணமான ஒரு தொழிலாளி, நான் என்ன பேச முடியும் என்று நான் கருதுகின்ற நேரத்திலே பெரியாரை பின்பற்றுகின்றவனுக்கு எந்த நேரத்திலும் யாராவது எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய மன தெளிவு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய அந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் இருக்கின்றோம். ஐயா தாமோதரன் சொன்னது போல இன்றைக்கு முகநூலிலே நான் போட்ட பதிவை அவர் பகிர முடியவில்லை என்று சொன்னார் என்று சொன்னால் அது அத்தகைய ஒரு பயங்கரவாதமான ஒரு ஊடகமாக இருக்கிறது. ஐயா திருமாவளவன் அவர்கள் இந்த நாட்டிலே சாதியை ஒழிக்க வேண்டும், மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சனாதன தர்மத்தை வேறொருப்போம் என்று அவர் சொல்லுகிற நேரத்திலே தான் அந்த தினமலர் பத்திரிகை எழுதுகிறது, சனாதனத்தை உன்னால் ஒழிக்க முடியுமா, சனாதனத்தை ஒழித்து விட்டால் சாதி ஒழிந்து விடுமா என்று கேட்டார். அந்த தினமலர் பத்திரிகை எழுதியிருந்தது. அதற்குத்தான் உடனடியாக சனாதனத்தை ஒழிக்க முடியும், சாதியும் சனாதனம் ஒழிந்தால் சாதி ஒழியும், உன்னுடைய பூணல் அறுத்தால் அந்த சாதி ஒழிந்துவிடும், சனாதன தர்மம் ஒழிந்துவிடும் என்று நான் போட்டிருந்தேன். அதைத்தான் ஐயா அவர்கள் பகிர முயற்சித்திருக்கிறார்கள். முகநூல் அதனை ஏன் அனுமதிக்கவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் என்னுடைய முகநூலிலே அது அப்படியே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதமான நிலை இன்றைக்கு பார்ப்பனர்களை பொறுத்தவரை தினந்தோறும் அந்த திராவிடத்திற்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான நஞ்சுகளை கக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதிலே முதன்மையானது தினமலர். அதனால்தான் நான் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் அதை காசு கொடுத்து வாங்கி படிப்பதில்லை. இணையத்திலே தினமலருக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தினமலரை நாள்தோறும் பார்ப்பேன். ஒரு சில பகுதிகளை, குறிப்பாக டவுட் தனபாலு என்கின்ற பகுதி, இது உங்களிடம் என்கின்ற பகுதி, அதுபோல பேச்சு பேட்டி அறிக்கை என்கின்ற 3 பகுதியும் பார்த்தாலே போதும். அதிலே நிச்சயமாக நமக்கு எதிரான கருத்து அதில் இருக்கும். அந்த அடிப்படையிலே அதை பார்த்து அதற்கு நாள்தோறும் அதை பற்றிய ஒரு விமர்சனத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் தினமலரை படிப்பதை ஒரு பெருமையாக கருதுகிறார்கள். ஐயா சேரலாதன் போன்றவர்களுடன் இன்றைக்கு ஒரு கருத்தை சொன்னார்கள். யாரோ ஒரு வேட்பாளரை சந்தித்ததாகவும், திமுக வேட்பாளர், அவர் வீட்டிலே முரசொலி அப்படியே பிரிக்கப்படாமல் இருந்ததாகவும், தினமலரை அவர்கள் பக்கத்துக்கு பக்கம் படித்ததாகவும் சொன்னார்கள். இப்படிப்பட்ட அவலமான நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த
இந்த தினமலரை அவர்கள் படிக்கின்ற காரணத்தினால் என்ன கெடுதல் நடக்கிறது என்று சொன்னால், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கின்றேன். ஒருமுறை கலைஞர் அவர்கள் ராமனை பற்றி பேசினார்கள். ராமன் எந்த பொறியியல் கல்லூரிகளை படித்தான் என்று அவர்கள் சொன்ன பொழுது, வடநாட்டை சேர்ந்த ஒரு சாமியார் கலைஞருடைய நாக்கை துண்டிக்க வேண்டும், கழுத்தை வெட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு 1 கோடி ரூபாய் பரிசளித்தான். அப்பொழுது ஒரு திமுகவிலே முக்கிய ஒரு அவை தலைவராக இருந்த ஒரு எங்க பகுதியில அவர் சொல்றாரு, கலைஞருக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாரு என்று கேட்டார். நான் சொன்னேன், கலைஞர் என்ன சொன்னார் என்பதை தெரியாமலே நீங்கள் பேசுவதெல்லாம் தவறு. நீங்கள் ஒரு அவைத்தலைவராக ஒரு பகுதியில் இருக்கிறீர்கள், தொழிற்சங்கத்திலையும் தலைவராக இருக்கிறீர்கள். என்னுடைய நண்பர் தான், என்னுடைய துறையில தான் பணியாற்றினார். நீங்கள் முரசொலியை படியுங்கள், கலைஞருடைய பேச்சை படியுங்கள், அவர் உடன்பிறப்புக்கு எழுதக்கூடிய கட்டுரைகளை படியுங்கள். இந்த ராமாயணம் குறித்து, ராமன் குறித்து முரசொலியில் என்ன வருகிறது என்பதை அதை படிக்காமல் உங்களை போன்றவர்கள் தினமலரை படித்துவிட்டு இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவது தவறு என்று சொன்னேன். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், முரசொலியை என்னால படிக்க முடியல, முரசொலியில் வரக்கூடிய செய்தி எல்லாம் வெறும் கட்சி சார்பாகவே இருக்கு, தினமலர்ல படிச்சா தான் அது பலதரப்பட்ட செய்திகளையும் கொண்டு வந்து தர்றான் என்று சொல்லி அதற்கு ஒரு வக்காலத்து வாங்கினார். ஆனால் அவர்கள் அந்த முரசொலியை அவர்கள் கையாலும் தொட்டு பார்ப்பதில்லை. நாங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில ஐயா தமிழ்ச்சுடர் அவர்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் எங்களுடைய ஒரு சிறிய கிராமம் போன்றதுதான் இது. 2000 குடும்பங்கள் இருக்கின்றன. அதிலே 100 பத்திரிகைகளுக்கு மேல் விடுதலையை ஒவ்வொரு வீடாக சென்று போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முரசொலி எத்தனை வருகிறது என்று சொன்னால் மிக மிக குறைவான எண்ணிக்கையிலே ஒரு சிங்கிள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய வகையில தான் வந்து. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த முரசொலியை வாங்கி படிப்பதற்கே தயாராக இல்லை. அந்த காரணத்தினால்தான் நான் அன்றைக்கு ஒரு தேர்தல் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு நான் சென்று பேசுகின்ற பொழுது, பார்ப்பனர்கள் எப்படியெல்லாம் நம்மை இழிவுபடுத்துகிறார்கள், எப்படி நம்மை இந்து விரோதிகள் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி, அந்த இந்து விரோதி என்பதற்கு யார் இந்து விரோதி என்பதை, பார்ப்பனர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லி பேசிய பொழுது யோசிக்கவே இல்லை. உடனடியாக அந்த அவைத்தலைவர், இனிமேல் இது மாதிரி பார்ப்பனர் என்று வார்த்தையை பயன்படுத்தாது, பார்ப்பனர் பூரா பூனல ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில உதயசன் ஓட்டு கூட துதிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு, உடனே பேசாதீங்கன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் பொதுக்கூட்டம் இல்ல, ஒரு ஆலோசனை கூட்டம் தான். இங்க இருக்கிறது பூரா இயக்க தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், திராவிட கழக தோழர்கள் இருக்கிறோம், முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர்கள் இருக்கிறோம். யாரும் பார்ப்பனர் இருப்பதாக தெரியவில்லை. இந்த இடத்திலே நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய உணர்வுகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வது தவறு என்று சொன்னால் எப்படி பேசுவது? எனவே நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்படித்தான் இருக்கிறார்கள். நம்முடைய ஆலோசனை கூட்டத்தில் கூட ஒரு பார்ப்பான் என்று பேசக்கூடாது, கடவுளை பேசக்கூடாது, மூட நம்பிக்கையை பேசக்கூடாது என்று எப்படி பயப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க முரசொலி படிக்கிறது இல்லை, தினமலர் படிக்கிறாங்க. அதனாலதான் நான் நாள்தோறும் தினமலர் கக்குகின்ற விஷம் என்று நாள்தோறும் அது கக்குகின்ற விஷத்தை எடுத்து போட்டுக்கொண்டு, கொஞ்ச நஞ்சம் இல்லை, தினந்தோறும் என்னைக்கு எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு கருத்து ஆசிரியரை பற்றி இருக்கும், திருமாவளவனை பற்றி இருக்கும், ஸ்டாலின் அவர்களை பற்றி இருக்கும், ஏராளமான கருத்துக்களை அவர்கள் எடுத்து போட்டுக்கொண்டே இருப்பார்கள். நேற்று கூட ஆசிரியர் அவர்களை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறார். கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு எம்பி தமிழ்நாட்டிலிருந்து பெரியாரை ஒழித்து கட்டத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அதை எதிர்த்து கடுமையாக நாங்கள் போராடுவோம், தமிழர்களே போராட வாருங்கள் என்று சொன்ன பொழுது தினமலர் என்ன எழுதுறான், என்ன தமிழர்கள் எல்லாம் போராட கூப்பிடுறீங்களா, அவங்களாம் உங்களுக்கு வேலைக்காரனா அப்படின்னு எழுதுறான். பேச்சு பேட்டி அறிக்கை என்ற அந்த தலைப்பிலே எழுதுகின்றான். ஆனால் தினமலர் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவர்கள் யாரையும் அவர்கள் மதிப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைத்து தமிழர்களையும் ஒன்று, அனைத்து இந்துக்களையும் ஒன்றாக வாருங்க அப்படிங்கிறான். காட்மேன் அப்படின்னு ஒரு தொடர் வந்து ஜீத்தமிழ்ல வருவதாக அறிவிப்பு வந்தது, அவ்வளவுதான், வரவே இல்லை. அதுல பார்ப்பனர்களை பற்றி அவர்கள் வந்து விளக்கம் இல்லாதவர்கள், நாணயம் இல்லாதவர்கள் கேட்ட ஒரு சில வசனங்கள் வருகிறது என்று சொல்லி அந்த விளம்பரத்தில் வந்ததாம். உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் இருக்கிறதோ அந்த அத்தனை சாதி சங்கங்களையும் கூப்பிட்டு, சாதி சங்க தலைவர்களாம் கூப்பிட்டு அதற்கு கண்டன அறிக்கை எழுத சொல்கிறான். அதை நான் உடனே போட்டேன். தமிழர்களுக்கு பிரச்சனை என்றால் பெரியாரை பற்றி அவர்கள் பெரியாரை ஒழித்து கட்டுவோம் என்று அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை எதிர்த்து போராட தமிழர்களை வாருங்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் உங்கள் வீட்டு வேலைக்காரர்களா என்று கேட்கிறீர்களே, இப்படி பார்ப்பனருக்கு பிரச்சனை என்றால் தமிழர்களை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன, அவர்களாம் உங்களுக்கு வேலைக்காரனா
என்று கேட்டு எழுதியிருந்தேன். அது இன்றைக்கு விடுதலையில் கூட நேற்றைய கவிஞர் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் பார்ப்பனர்கள் எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பன பயங்கரவாதம் என்பது இன்றைக்கு தமிழர்களை மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அனைத்து இந்தியர்களையும், அனைத்து இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையும் மிக கொடூரமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முறை பார்த்தீங்கன்னா தினமலர்ல ஒரு இது உங்களிடம் என்ற இடத்துல ஒரு கட்டுரை, ஒரு செய்தியை ஒருத்தர் எழுதுகிறார். கடிதம், வாசகர் கடிதம். அதில் எழுதுகின்ற பொழுது ஒருவர் என்ன எழுதுறாருன்னா, திராவிட இயக்க ஆட்சி தான் திரும்ப வரணுமா அப்படிங்கிறத கேட்கறதுக்கு எப்படி எழுதுறோம்னா, களப்பிரர்கள் தான் நம்மை ஆள வேண்டுமா அப்படின்னு கேட்கிறான். களப்பிரர்கள் நம்மை தொடர்ந்து ஆள வேண்டுமா என்று கேட்கிறான். அப்ப திராவிடர் இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரோடு ஒப்பிடுகிறார் என்றால் களப்பிரர்களோடு ஒப்பிடுகிறார். ஆனா களப்பிரருடைய வரலாறு யாருக்காவது தெரியுமானா நமக்கெல்லாம் தெரியாது. அவர்களே சொல்லுகிறார்கள் களப்பிரர் காலம் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். குப்தர் காலத்தை பொற்காலம் என்று சொல்கிறார்கள். குப்தர் காலத்தை பொற்காலம் என்று சொன்னால், குப்தர்கள் காலத்திலே பார்ப்பனர்களுக்கு அத்தனை உயர்ந்த இடம் இருந்தது. அது பார்ப்பனர்களுக்கான பொற்காலம். இருண்ட காலம் என்று களப்பிரர்களை சொல்லுகிறார்கள். அது யாருக்கு இருண்ட காலம் என்றால் பார்ப்பனர்களுக்கு இருண்ட காலமாக இருந்தது. அதுதான் உண்மை. அதனால அவங்களை பற்றிய செய்திகளே இல்லாத அளவுக்கு இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை பற்றிய வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. களப்பிரர்களை பற்றி எதிராக யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் களப்பிரர்கள் காலத்தில் தமிழகம் என்கின்ற ஒரு நூலை, அருமையான நூலை எழுதியிருக்கிறார். அந்த களப்பிரர் காலத்திலே எவ்வளவு புரட்சிகள் நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் அவர்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். தமிழுக்கும் தமிழருக்கும் அவர்கள் எதிரானவர்கள் என்று ஒரு செய்தியை பார்ப்பனர்கள் திட்டமிட்டு பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அது தவறு. அங்கே தமிழ் இலக்கியங்கள் ஏராளமா அந்த அவர்கள் காலத்திலே வளர்ந்திருக்கிறது. சமணமும் பௌத்தமும் அங்கே மதங்களாக அந்த மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பனர்கள் அந்த ஆட்சியை இருண்ட காலம் என்று சொல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பை நாம் சொல்ல வேண்டும். அது வேள்விக்குடி செப்பேடு என்கின்ற செப்பேட்டில இருந்து நமக்கெல்லாம் தெரிய வந்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அந்த வேள்விக்குடி செப்பேடு என்ன சொல்கிறது என்று சொன்னால், பள்ளியாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்கின்ற ஒரு பாண்டிய மன்னன் இருந்திருக்கிறான். அந்த அவனுடைய பேரிலே தெரிகிறது, பள்ளி யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்று. பல யாகங்களை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசன். எந்த காரியம் செஞ்சாலும் பார்ப்பனர் நிலைத்து யாகம் நடத்துவானாம். யாகம் நடத்திய பிறகு அவன் என்ன செய்யறான், பார்ப்பனர்களுக்கு சர்வமானிய அக்ரஹாரங்களை வழங்குகிறான். சர்வமானிய அக்ரஹாரம்னு என்ன? இன்னைக்கு மானியம் கொடுக்குற, சிலிண்டருக்கு மானியம் இல்லை, அதுக்கு பெட்ரோலுக்கு மானியம் இல்லை, அதுக்கு மானியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மானியம்னா இலவசம். எல்லாமே இலவசமாக பார்ப்பனர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், வீடு உட்பட அத்தனை இலவசமாக கிடைக்கக்கூடிய வகையிலே அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். மற்ற மக்களிடத்திலெல்லாம் வரி வசூலித்து இருக்கிறார்கள். சாதாரண ஒரு கீரை விற்கிற பெண்மணி இடத்திலிருந்து, ஒரு சாதாரண மீன் விற்கிறவரிடத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிய மன்னர்கள் பார்ப்பனிடம் எந்த வரியும் வசூல் செய்வதில்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சலுகைகளை பார்ப்பனர்கள் பெற்றிருக்கிறார்கள். அக்ரஹாரம் என்று சொன்னாலே என்னன்னா, ஆசிரியர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அக்ரஹாரம் என்று சொன்னால் அகர என்றதுனால் அகர முதல என்று சொல்லுகிறோமே, முதலாவதாக. அகரம் என்றால் முதலாவது. அக்ரஹாரம் என்று சொன்னால் முதலாவதாக வரக்கூடியது எடுத்துக்கொள்வது. அதாவது அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை, முதலில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற இடம். மன்னனுக்கு எந்த வருமானம் வந்தாலும் முதலில் வரக்கூடிய வருமானத்தை பார்ப்பனர்கள் கொடுத்து விட்டு தான் மற்றபடி மற்ற காரியங்களுக்கு அந்த வருமானத்தை பயன்படுத்துவானாம். அதுக்கு பேர் தான் அக்ரஹாரம். அப்படி அக்ரஹாரங்களையெல்லாம் பார்ப்பனர்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள், சர்வமானிய அக்ரஹாரங்களை. அப்படி வருகின்ற பொழுது பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி அந்த வேள்விக்குடி என்ற ஊரிலே மிகப்பெரிய யாகம் நடத்தி அந்த ஊரையே அந்த பார்ப்பனர்களுக்கு தானமாக வழங்கியிருக்கிறார். அந்த காலத்திலே பல ஊர்கள் அப்படி தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் களப்பிரர்கள் வருகிறார்கள். களப்பிரர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இப்படி பாண்டிய மன்னர்களாலும் சேர சோழ மன்னர்களாலும் தானமாக வழங்கப்பட்ட ஊர்களெல்லாம் பார்ப்பனர்கள் பிடுங்குகிறார். மனு தர்மத்திற்கு எதிரானது அது. மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா, சூத்திரன் செல்வம் வைத்திருந்தால் அது பாப்பான் பறிச்சுக்கலாம், அது மன்னர்கள் பறித்துக் கொள்ளலாம், அது மன்னர்கள் பறித்து பாப்பான் தான் கொடுப்பான். ஆனால் களப்பிரர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், பார்ப்பனர்களிடத்திலிருந்து பறித்து அதை அரசுடைமையாக்கி இருக்கிறார்கள். அப்படி வேள்விக்குடியில வழங்கப்பட்ட அந்த தானத்தை, நிலத்தை பிடுங்கி அரசுடைமையாக்கி இருக்கிறார். அது
கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் களப்பிரர்கள் ஆட்சி செய்திருந்தார். 300 ஆண்டுகளுக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இங்கே பாண்டியர்கள் எல்லாம், பாண்டிய மன்னர்கள் இருக்கிறார்கள், பல்லவ சேர சோழ மன்னர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் களப்பிரருக்கு வரி செலுத்தக்கூடிய குறுநில மன்னர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி பாண்டிய மன்னரிடத்திலே குறுநில மன்னராக இருந்து வரி செலுத்திய ஒரு மன்னரிடத்திலே அவருடைய மகன் கேட்கிறான், அப்பா எவ்வளவு காலத்திற்கு நாம் இப்படி வரி செலுத்திக் கொண்டே இருப்பது, குறுநில மன்னராக அவனுக்கு அடிமையாக இருப்பது, நம்முடைய நிலத்தை மீட்க வேண்டும், நாம் பேரரசாக இருந்தோம், நம்முடைய தாத்தா பாட்டின் காலத்திலே 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம், அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அந்த மன்னர் அவனை தட்டி கொடுத்து அதற்கான ஏற்பாட்டை செய்ய என்று சொல்கின்ற பொழுது ரகசியமாக ஒரு தீவிலே போய் படை வீரர்களை உருவாக்கி அந்த களப்பிரர்களுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை தூக்குகிறான். அதிலே களப்பிரர்களை தோற்கடிக்கிறான். தோற்கடித்து பாண்டிய நாட்டை மீட்டெடுக்கிறான். மீட்டெடுத்து விட்டு வெட்டி விழா ஊர்வலமாக வருகிறான். வருகின்ற நேரத்திலே அந்த வேள்விக்குடி வழியாக வருகின்ற பொழுது அந்த வேள்விக்குடி செப்பேட்டை ஒரு பார்ப்பான் வைத்திருக்கிறான். அவன் இந்த மண்ணிடத்திலே ஒரு மனுவை கொடுக்கிறான். உங்களுடைய தாத்தா பாட்டன் காலத்திலே எங்களுக்கு ஊர் தானமாக வழங்கப்பட்டது, இந்த களப்பிரர்கள் அதை எங்களிடத்தை பறித்துக் கொண்டார்கள், அதை மீண்டும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த பாண்டியன் பராந்தக நெடுஞ்செகன் என்பவன், நெடுஞ்சேரலாதான் நினைக்கிறேன், அந்த அந்த பாண்டியன் அவனிடத்திலே அந்த மனுவை கொடுக்கின்றான். அவன் உடனடியாக அதற்கான ஆதாரங்களை கொடு என்று கேட்கின்ற பொழுது அந்த வேள்விக்குடி செப்பேட்டில் எழுதி கொடுத்திருக்கிறான். அதை கொடுக்கின்ற பொழுது உடனடியாக அந்த ஊரை அவர்களுக்கு திருப்பி தந்தது மாத்திரமல்லாமல் பல்வேறு இடங்களுடைய அக்ரஹாரங்களை கேட்டுக்கொண்டு பார்ப்பனர்களுக்கு தானமாக வழங்கியது. இதுதான் வரலாற்று செய்தி. அந்த களப்பிரர் காலத்திலே அந்த களப்பிரர்கள் பார்ப்பனிடத்திலிருந்து இந்த தானங்களை எல்லாம் பறித்து கொண்டான், நிலங்களை பறித்து கொண்டான். அது கலைஞரோடு ஒப்பிடுகிறான். கலைஞர் ஆட்சி காலத்திலே எப்படிப்பட்ட புரட்சிகளை செய்திருக்கிறார், பல்வேறு சொத்துக்களை பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். நம்முடைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பத்மநாபபுரம் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடங்கள் இருக்குது, நிலங்கள் இருக்குது. அந்த நிலங்கள் எல்லாம் அங்கிருந்த பார்ப்பனர்களுக்கு சொந்தமாக இருக்கு. அந்த பார்ப்பனர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை அவர்கள் உழுவதில்லை. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நிலத்திலேயே வேலை செய்வார்கள். பொழுது பயிரிட்டு அவர்களுக்கு குத்தகை கொடுப்பார்கள். குத்தகை கொடுத்த நேரத்திலே அவர்களுக்கு குத்தகை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட, விளைச்சலே இல்லாவிட்டாலும் கூட கடுமையாக அவர்களை மிரட்டி அவரிடத்தில் வரி வசூல் செய்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். கலைஞர்கள் ஆட்சியிலேதான் அந்த உழுதவனுக்கு நிலம் சொந்தம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த நிலங்கள் எல்லாம் உழுதவனுக்கு சொந்தம் என்று அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பார்ப்பனிடத்தில் இருந்த நிலம் எல்லாம் சொந்தமாக இருக்கு. ஆக பார்ப்பனிடத்தில் இருந்த நிலத்தை பறித்து பார்ப்பன் அல்லாதவருக்கு ஒப்படைத்தார் கலைஞர் என்பதால் அதை அந்த கலைஞர் யாரோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த களப்பிரரோடு ஒப்பிடுகிறார். அது அப்படி எழுதுகிறது யார் என்று சொன்னால் தினமலர். தினமலர் எப்படிப்பட்ட படி தெரிவிப்பார். தினந்தோறும் இந்து விரோதி திமுக, இந்த திராவிட கட்சிகள் இந்து விரோத கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் இந்து விரோத கட்சிகள் என்று தினந்தோறும் எழுதி கொண்டிருக்கிறார். இதனை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் ஏராளமான செய்திகள் தினமலரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு போலான்னு இருக்கேன். நம்முடைய திருமாவளவன் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார், நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் மறுக்கப்பட்ட பொழுது மத்திய அரசுக்கு கேள்வி கேட்கிறார். மருத்துவக் கல்லூரியிலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய இடங்கள் ஏன் கொடுக்கப்படவில்லை, பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்ற பொழுது தினமலர்ல என்ன எழுதுறாங்கன்னா, ஏங்க நீங்க தான் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இயக்கம் வச்சிருக்கீங்களே, தாழ்த்தப்பட்டவங்களுடைய உரிமையை கேட்காம எதுக்கு பிற்படுத்தப்பட்டவருடைய அந்த உரிமையை கேட்குறீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவருக்கான உரிமையை கேட்கக்கூடாதா? அப்போ அது திருமாவளவன் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டும்தான் இயக்கம் வைத்திருக்கிறாரா? அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தன்னுடைய இயக்கத்தை அவர் கட்டமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட திருமாவளவன் கேட்கின்ற பொழுது நீ தாழ்த்தப்பட்ட தலைவன், நீ பிற்படுத்தப்பட்டவருடைய அந்த உரிமையை கேட்காதே என்று சொல்லுகின்றார். அதே நேரத்திலே ஐயா சின்ன மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அதே கோரிக்கை வைக்கிறார். மருத்துவக் கல்லூரியிலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடங்கள் பறிக்கப்பட்டு இருக்கின்றன, அது இந்த ஆண்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப என்ன சொன்ன, இவர் பிற்படுத்தப்பட்டவர் என்று
அவன் சொல்லுகிறான் அல்லவா. அப்ப என்ன சொல்லணும்? ஆகா, நீங்க பிற்படுத்தப்பட்டவர், உங்களுக்கான உரிமை கேட்கறீங்கன்னு பாராட்டினானா? இல்லையே. என்ன சொல்றான்னா, ஏங்க இப்போ வந்து கொரோனா நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா காலத்துல மருத்துவக் கல்லூரியை திறப்பாங்களான்னு சந்தேகமா இருக்குது. இந்த நேரத்துல போய் நீங்க இதை பத்தி பேசலாமான்னு கேட்கிறான். எவ்வளவு இரட்டை நாக்கு பாருங்க. திருமாவளவன் கேட்டால் நீ தாழ்த்தப்பட்ட தலைவர், அவர்களுக்காக பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசாதே என்கிறான். அதே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை வன்னியர் சமுதாயத்தை பாட்டாளர் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் பேசுகின்ற பொழுது இது கொரோனா காலம், இதிலே பேசாதே என்கிறான். அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள் பேசுகின்ற பொழுது, ஸ்டாலின் போன்றவர்கள் அதை பேசுகின்ற பொழுது, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எதுக்காக இதை பத்தி வேற பிரச்சனைகளை கொடுங்க. அதனாலதான் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை எடுத்து பேசுறீங்கன்னா, இடஒதுக்கீடு என்கின்ற பழைய கயிறை பிடித்துக் கொண்டு இவ்வளவு நாள் துங்கிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது இதெல்லாம் பயங்கரமானது இல்லையா? அதே நேரத்தில் என்றைக்கும் ஒரு நாள் கூட பார்ப்பனர்களுக்கு வழங்கக்கூடிய அரிய வகை ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீட்டை அவர்கள் பேசியதே கிடையாது. அப்படி ஒரு இடஒதுக்கீடு இருப்பதாக காட்டிக்கொள்ள மாட்டார். நமக்கு வழங்குகின்ற பொழுது அதில் தகுதி போய்விடும், திறமை போய்விடும். படிக்காதவர்கள் வந்து விடுவார்கள். நல்லா படிங்கன்னு சொல்லாம, நல்லா படிச்சு முன்னேறுங்கன்னு சொல்லாம, இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு தொடர்ந்து எழுதக்கூடிய அந்த தினமலர் அந்த 10% இடஒதுக்கீட்டை பற்றி என்றைக்குமே பேசியதில்லை. அப்படி 10% இடஒதுக்கீடு ஒன்று இருப்பதாகவே அவர்கள் காட்டிக்கொள்வதே கிடையாது. எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனம், பயங்கரவாதம் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே பற்றி சொல்லி ஆகும். அவனை போன்ற ஒரு விஷம் இன்றைக்கு யாரும் கிடையாது. அந்த ரங்கராஜ் பாண்டேயை பத்தி நான் முகநூலில் போடுகின்ற நம்முடைய தோழர்களோட சொல்லுவாங்க, அவனெல்லாம் சாதாரண ஆளு, அவனையெல்லாம் பெருசாக்காதீங்க, பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிறு துளி தான் நம்முடைய மக்களையே கொண்டு விடும். சிறு துளி விஷம். எவ்வளவு பெரிய குடத்திலே பால் இருந்தாலும், அண்டாவிலே பால் இருந்தாலும், சிறு துளி விஷம் கலந்தால் அது அனைவரையும் கொன்றுவிடும். அப்படிப்பட்ட சிறு துளி விஷமாக அந்த ரங்கராஜ் பாண்டே இருந்து கொண்டு நாள்தோறும் நம்முடைய மக்களுக்கு எதிராக அவன் விஷத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறான். அவன் பேசுகின்ற பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்து விரோத கட்சிகளுக்கு, இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஒரு ஓட்டு தினந்தோறும் இந்து அந்த அந்த வெறித்தனத்தை, மத வெறியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். இதை பார்க்கின்றவர்கள், இளைஞர்கள் யாராவது பார்த்தால் என்றால் அப்படியே மதவெறியாக மாறி விடுவார்கள். இந்து விரோத கட்சிகளுக்கு ஒருவருக்கு கூட ஓட்டு போடக்கூடாது. காங்கிரஸ் இந்து விரோத கட்சி, திமுக இந்து விரோத கட்சி, விடுதலை சிறுத்தை இந்து விரோத கட்சி, கம்யூனிஸ்ட் இந்து விரோத கட்சி, அவருக்கு ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசலாம். இவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க. அதே நேரத்தில் நேற்று 2 நாளைக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க என்னங்க வந்து இந்த விஜய் இவங்கெல்லாம் வந்து அஜித் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அந்த முகமுடி போட்டுக்கொண்டு, கருப்பு சிவப்பு முகமுடி போட்டுக்கொண்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்தார். இதை பற்றியெல்லாம் ஒரு பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கிறபடி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை பற்றிலாம் யாருமே கவலைப்படலை. மக்கள் யாருமே கவலைப்படலையா? எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் செய்யலாம் ரங்கராஜ் பாண்டே. அதே நேரத்தில் அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறார், நீங்க வந்து டீசல் பிரச்சனை ஒன்றும் இல்லை, கேஸ் பிரச்சனை இல்லை, பெட்ரோல் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைன்றீங்க, நீங்க இந்து விரோத கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறப்ப எப்படி சொல்றான்? ஆக்ரோஷமா சொல்றான். நான் பட்டினி கிடந்தாலும், நான் எதுவுமே இல்லாம இருந்தா கூட என்னுடைய தாயை யாராவது இழிவுபடுத்தி விட்டால் நான் சும்மா இருப்பேனா? இந்து மதம் என்பது என்னுடைய தாய் போன்றது. என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய அந்த இதை வந்து யாரும் கேள்வி கேட்டா அதை அவமானப்படுத்த நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னோட தாயை அவமதிக்கிறார்கள் என்று அப்படியே கொந்தளிக்கிறான். எவ்வளவு பெரிய புத்தர, எவ்வளவு அப்படியே தலைகளா மாத்துறான் பாருங்க. இந்து என்பது என்ன? நம்ம எல்லாம் சூத்திரன் என்று சொல்லக்கூடிய மதம், நம்ம எல்லாம் சூத்திரன் என்று சொல்வது, அந்த சூத்திரன் என்று சொல்வது நம்முடைய தாய்மார்களை உச்சாரிகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அது நம்ம மக்களுக்கு அதை விளக்கம் கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. நம்முடைய கோடானு கோடி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை உச்சாரி பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த மனு தர்மத்தை சட்டமாக வைக்கக்கூடிய ஒரு இந்து மதம் நம்முடைய மக்களை அவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய இந்து மதத்தை பற்றி நாம பேசக்கூடாது. அதை எதிர்த்துத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார். சூத்திரன் என்று சொன்னால் ஆச்சரியம் கொண்டு அடி என்றார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன அப்படியே தலைகளா மாற்றி நாம ஏதோ அவங்களை எழுதி கொடுத்துறான். நம்ம இந்த காலங்காலமாக சூத்திரன் என்று சொல்லி, பஞ்சமன் என்று சொல்லி, இந்த தகவல் என்று சொல்லி, சண்டாளன் என்று சொல்கிறான். சண்டாளன் என்பதற்கெல்லாம் என்ன விளக்கம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ராமானுஜ தாத்தாச்சாரியர் எழுதிய அந்த நூலிலே மிக தெளிவாக சொல்றார். சண்டால் ஒரு பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்தவன். சூத்திர ஆணுக்கு தேவடையால் தனம் பண்ணி விபச்சாரம் செய்து பெற்று பிறந்த பிள்ளையான். பார்ப்பன பெண் விபச்சாரம் செய்து பிறந்ததால் வந்தவர்கள் சண்டாளர்கள்
என்று சொல்கிறான் சொன்னால் பிற்படுத்தப்பட்டவனையும் ராசிமகன் என்கிறான், தாழ்த்தப்பட்டவர்களையும் விபச்சாரிக்கு பிறந்தவன் என்று கேவலப்படுத்துகிறான். இந்து மதம் என்று சொன்னாலே அது அனைத்து மக்களையும், இந்த பார்ப்பனர்கள் அத்தனை மக்களையும் வேசி மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இந்து மதத்தை நாம் ஏதோ கேவலப்படுத்திக்கிட்டோம் என்று சொல்லி அப்படியே தலைகளா மாத்துறான் பார்ப்போம் ரங்கராஜ் பார்ப்போம். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. இந்த ரங்கராஜ் பாண்டே அவன் நாள்தோறும் கற்கின்ற விஷயத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்முடைய தோழர் திருமாவளவன் மனதிரமத்தை பற்றி அது ஒண்ணு பற்றி சொல்லணும்னா பெரிய ஆய்வே செய்யணும். பெரிய வந்து பேராசிரியர் பெருமக்களும் ஆய்வு செய்து அதையெல்லாம் வந்து தமிழருக்கு விரோதமானது, மனித இனத்திற்கே விரோதமான அந்த தொலைக்காட்சி யூடியூப் என்று சொல்லி அதை தடை செய்யணும். இங்க வந்து ஐயா சொல்றாரு, தாமோதரன் ஒரு சின்ன முகநூல் பதிவை பகிர்ந்ததுக்கே அந்த முகநூல் நிர்வாகம் அனுமதிக்கல என்று சொல்லி வேதனைப்படுகிறார். ஆனால் இந்த பார்ப்பன பாண்டே நாள்தோறும் நமக்கு எதிராக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக, திராவிட இயக்கத்துக்கு எதிராக விஷத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறான். அதனை எப்படி அனுமதிக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அப்படி வருகின்ற பொழுது மனு தர்மத்தை பற்றி தோழர் திருமா அவர்கள் பேசிய பேச்சு, மனு தர்மம் பெண்களை இழிவாக சொல்லுகிறது என்று சொன்னபோது அந்த மனு தர்மத்தை பற்றி பேசாம திருமாவளவன் இழிவுபடுத்தி விட்டார் என்று எல்லோரும் கூக்குரல் போட்டாங்க. அப்ப வந்து இந்த பாண்டே என்ன பேசுறான்னா, மனு தர்மம் எங்க இருக்கு? மனு தர்மம் ஒன்று இல்லாத ஒண்ணுங்க. இப்போ இந்த காலத்திலேயே இருந்ததுங்க. இன்னைக்கு யார் அதை பத்தி பேசுறா? யாருக்கு அது தெரியும்? எதுக்கு இல்லாத மனு தர்மத்தை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி அப்படி கொந்தளிச்சான். அப்படி கொந்தளித்த அந்த பாண்டே அவர் யூடியூப் சேனலுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுங்களா? சாணக்கியா. சாணக்கியம் யாரு? அவன் மிகப்பெரிய அரசியல் ஞானிம்பாங்க. அந்த அரசியல் ஞானி என்ன எழுதுனா அர்த்த சாஸ்திரம். மனு தர்மத்தையே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ற அந்த பாண்டே இந்த அர்த்த சாஸ்திரத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதாவது விளக்கணும்ல. மனு தர்மம் இன்றைக்கு நாட்டிலே எல்லா இடத்திலும் நடைமுறையில இருக்கிறது. அவன் ரங்கராஜ் பாண்டே என்கின்ற பேருக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பாண்டே என்கின்ற வார்த்தையே மனு தர்மத்தின்படி வந்ததுதான். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று சொல்லக்கூடிய வகையிலே பிராமணன், முகத்திலே பிறந்தவன் பிராமணன். நான் பிராமணன் என்று காட்டுவதை குறிப்பதற்காகத்தான் அவன் வந்து பாண்டே என்று போட்டுக் கொள்கிறான். அவன் என்றைக்கு சாதி பெயரை போட்டுக் கொண்டு இருக்கிறானா, அவன் முதுகிலை பூநூலை போட்டுக் கொண்டு இருக்கிறானா, அதுவரை அந்த மனு தர்மம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகத்தான் பொருள். அது வாழும் ஒரு டாக்குமெண்ட். அதே ரங்கராஜ் பாண்டே சோ அவர்களை மிக பெரிதாக மதிப்பார். அந்த சோ அவர்கள் மனுஸ்மிருதி இஸ் என் எக்ஸலன்ட் டாக்குமெண்ட் என்று சொல்கிறார். மிகச்சிறந்த ஒரு ஆவணம். அந்த மனு தர்மத்தை நாம் நடைமுறைப்படுத்தி விட்டால் நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி நாள்தோறும் மனு தர்மத்தை பற்றி அவர்கள் எழுதாத இதே கிடையாது. தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அவர் சாகின்ற வரை மனு தர்மத்தை ஆதரித்து தொடர் கட்டுரை எழுதியிருக்கிறார். அதற்கு நம்முடைய தொடர்கள் பல பதில்களை எழுதியிருக்கிறார்கள். ஐயா ஆசிரியர் அவர்கள் அவர்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்புகளையும் காட்டியிருக்கிறார். அப்படி மனு தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய சோவை இவர் மதிப்பாராம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? மனு தர்மம் எங்கே இருக்குப்பார். அப்படி மனு தர்மம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடிய அந்த பாண்டே அர்த்த சாஸ்திரம் எங்க இருக்குன்னு கேட்டாரா? யாருக்காவது தெரியுமா அர்த்த சாஸ்திரத்துல என்ன இருக்குதுன்னு? அர்த்த சாஸ்திரத்துல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. மனு தர்மத்தில் இருப்பதாவது எல்லாருக்கும் அங்கங்க பேசியிருக்காங்க. சாஸ்திரப்படி, ஸ்ருதிப்படி, ஸ்மிருதிப்படின்னு பேசுவாங்க. அர்த்த சாஸ்திரத்துல இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியன் பேர்ல யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த அர்த்த சாஸ்திரத்தை கொண்ட சாணக்கியா டிவி வச்சிருக்கிற அந்த சாணக்கியன், அந்த ரங்கராஜ் பாண்டே அந்த யூடியூப் சேனல்ல பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, முதல் எடுத்த உடனே திருக்குறளை சொல்லுவோம். ஏன் திருக்குறள் சொல்றான்? திருக்குறளுக்கும் அர்த்த சாஸ்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? யோக்கியமானவனா இருந்தா அர்த்த சாஸ்திரத்திலே சாணக்கியன் என்ன ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறான், அதனுடைய பொருள் என்ன அது என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு இவ்வளவு அருமையான அற்புதமான டாக்குமெண்ட் அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்தை நாம் நடைமுறைப்படுத்தினால் நாட்டிலே பொருளாதார பிரச்சனைகள், பெரிய பொருளாதார மேதங்கிறாங்க சாணக்கியன். அந்த பொருளாதாரத்தை மேம்படுவதற்கு பல திட்டங்களை கொடுத்தார், அரசாங்கத்தை எப்படி வழி நடத்துது என்பதை பற்றி அருமையான விளக்கங்களை கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி அர்த்த சாஸ்திரத்திலே சாணக்கியன் என்ன சொல்லி இருக்கிறான் என்று அவர் எடுத்து சொல்லணுமா இல்லையா? அதை சொல்றது இல்லை, திருக்குறளை சொல்றாரு. எதுக்கு திருக்குறளை சொல்லணும்? திருக்குறள் என்பது அவருடைய முகமூடி. திருக்குறள் குடியை ஒருபோதும் ஆதரித்ததில்லை, உபச்சாரத்தை ஆதரித்ததில்லை. ஆனால் அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், மது ஆலைகளை அரசாங்கமே நடத்த வேண்டும் என்று சொல்வது. மது ஆலைகளை அரசாங்கமே நடத்தி மக்களிடத்தில் வழங்கி அந்த மதுக்கடைகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அரசாங்கத்தில் எடுத்துக் கொள்ளலாம் என்று. அதை விட இன்னொரு வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா, உபச்சார விடுதிகளே அரசாங்கம் நடத்தணும், அதுக்கு ஒரு அதிகாரிகளை போடணும்
அந்த அதிகாரிகள் விபச்சாரம் நடத்தக்கூடிய பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கணுங்கிறான். விபச்சாரம் நடத்துறதுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய கேவலமான டாக்குமெண்ட் தான் அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரத்தை அவன் வெளியே சொல்லாம எதுக்கு திருக்குறளை சொல்றான்? இது முகமுடி தானே. நம்ம பார்த்து எங்கே மருந்தர்மம் இருக்குன்னு கேட்கிறான். அர்த்த சாஸ்திரம் எங்க இருக்குன்னு தினந்தோறும் அர்த்த சாஸ்திரம் சொல்லணும்ல. திமுகவோட தேர்தல் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டே சொல்லுகிறார், திமுகவோட தேர்தல் அறிக்கையில அப்படியே அந்த அட்டப்படத்தை கிழிச்சுட்டா அப்படியே அது பிஜேபியோட தேர்தல் அறிக்கை. எவ்வளவு பித்தராட்டம் பாருங்க. பிஜேபி தேர்தல் அறிக்கையும் திமுகவோட தேர்தல் அறிக்கையும் வந்து ஒப்பிடுறான் பாருங்க. 500க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வச்சிருக்கிறது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறது திமுக. அதுல எப்படிப்பட்ட ஒரு முக்கிய அருமையான தீர்மானங்களை கொண்டிருக்கிறார். மனித மனத்தை மனிதன் தலையிலே சுமக்கக்கூடிய அந்த கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இதே பிஜேபி மனித மனத்தை தலையிலே சுமப்பது கர்ம யோகம் என்று மோடி சொல்றார். இப்படி கர்ம யோகம் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோட தேர்தல் அறிக்கையும் திமுக தேர்தல் அறிக்கைனா நீட்டு தேர்வை ஒழித்து கட்டுவோம் என்று சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப நீட்டு தேர்வு ஒழித்து கட்டக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையும் பிஜேபி தேர்தல் அறிக்கைனா பெண்களுக்கு இடஒதுக்கீடு 40% தரும்னு சொல்றாரு. எங்கே பெண்களை பத்தி ஒரு தீர்மானமாவது அதில் இருக்கிறதா? பிஜேபி தேர்தல் அறிக்கையில வடநாட்டுக்காரனுக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொல்கிறார். பார்ப்பனர்களுக்கு 10% இடஒதுக்கீடு தருவோம் என்று சொல்கிறார். பார்ப்பனர்களுக்கு திருமண உதவித்தொகை. இங்க நம்ம வந்து திமுக தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு, விதவை பெண்களுடைய பிள்ளைகளுக்கு, அந்த ஆதரவற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண உதவித்தொகை தரப்படும். சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண உதவி தொகை தரப்படும் என்றெல்லாம் அருமையான திட்டங்களை திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இருக்கின்ற பொழுது அந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை பிஜேபியோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு பித்தலாட்டம் பண்ணானா எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பண்ண ஒண்ணு. அப்படி இது பிஜேபி அந்த பாண்டே அவர்கள் அப்படி வந்து தினந்தோறும் கொந்தளிக்கிறார். பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய பேராசிரியர் பொன்முடி அவர்களிடத்துல ஒரு பேட்டி எடுக்கிறான். பேட்டி எடுக்கும்போது அவரே குழப்பறான். வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னே நம்ம மக்கள் எல்லாரும் படிச்சிருந்தாங்க, பெண்கள் எல்லாம் படிச்சிருந்தாங்க, முஸ்லிம் பெண்கள் படிச்சிருந்தாங்க, தாழ்த்தப்பட்ட பெண்கள் படிச்சிருந்தாங்க. எப்படிப்பட்ட பித்தலாட்டம் பாருங்க. யார படிச்சிருந்தது? எங்க பாட்டி படிக்கல, எங்க பாட்டியோட பாட்டி படிக்கல, யாருமே படிக்கல. நம்ம பிள்ளைகளை நமக்கு தெரியாதா? ஐயா சேரலாத நீங்க சொல்றாங்க 5 தலைமுறையா நாங்க வந்து படிச்சவங்க, எங்க குடும்பம் நீதி கட்சி பாரம்பரியம் சொல்றாங்க. அவங்க குடும்பத்துல அவங்க 5 தலைமுறையா படிச்சிருக்கலாம். அதுக்கு முன்னே யாராவது படிச்சிருந்துருப்பாங்களான்னு தெரியாது. நான் கூட வந்து பெல்லுல வந்து ஒரு துண்டறிக்கை போட்டேன். அதுல வந்து தோழர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு சவால். 1 லட்ச ரூபாய் பரிசு தரேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா 100 ஆண்டு இங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், ஆர்டிசானா இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வீட்டிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யாராவது உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ பட்டம் பெற்றிருந்தவர்களா இருந்தால், அரசு பணியில இருந்திருந்தால், அல்லது உங்களுக்கு வந்து சொந்தமாக கெட்டி கட்டடம் கட்டப்பட்ட வீடு இருந்தால், யாராவது ஆதாரத்தோடு நிரூபித்தால் 1 லட்சம் பரிசு என்று சொல்லியிருந்தேன். அனைத்து ஊழியர்களுக்கும் அதை வழங்கினான். அதை படிச்சுட்டு சான்ஸே இல்லைங்க. எங்க குடும்பத்துல யாருமே படிச்சவங்க இல்லை. எங்க அப்பா கை நாட்டு, நான் தான் படிச்சிருக்கேன். எங்க அப்பாவை கையெழுத்து மட்டும் போடுறேன், நான் தான் ஒரு 10வது படிச்சிருக்கேன் என்றுதான் சொன்னார்களே தவிர எங்க குடும்பத்துல பட்டதாரி இருந்தாங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்று யாரும் வாங்க வரவில்லை. அப்படிப்பட்ட நிலைதான் இருந்தது. ஆனால் வெள்ளைக்காரன் வந்ததுனாலதான் படிப்பு இல்லைன்னு சொல்லி பல பொய்யே சொல்றான். ஆனால் நாம் கண்கூடாக பார்க்கிறோம், வரலாற்று அடிப்படையில பார்க்கிறோம். ஜோதிபா பூலே எதற்காக அவர்கள் ஊரிலே ஜாதி பிரச்சனை செய்யப்பட்டார்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கொடுத்ததுனால் அவங்க ஊர்ல உள்ளவங்களும் அவங்க அப்பாவே அவரை எதிர்த்து ஒதுக்குனாரு. ஊர்வம்பை ஏன்பா விளக்கி வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே ஒன்றும் உதவி செய்யலன்னு சொல்லி அவங்க அப்பாவே ஒதுக்கி வச்சிருக்கிறார். தந்தையே பெண்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக அவரை வந்து அந்த சாவித்திரிபாய் பூலேக்கு வந்து அவரே பாடம் சொல்லி கொடுத்து பெண்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறார். அதற்கு ஊரில் உள்ளவர் அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அங்கே மன்னர்கள் எல்லாம், பரோடா சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர்கள், கோல்காப்பூரை சேர்ந்த மன்னர்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டுறாங்க. பள்ளிக்கூடங்களை கட்டும்போது பார்ப்பனர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பார்ப்பனர்கள் அன்னைக்கு படிச்சவனா இருக்கான், ஆசிரியரை நான் வர முடியாதுங்கிறான். மன்னர்கள் பள்ளிக்கூடத்தை கட்டி கிண்டத்தக சூத்திரர்களுக்கு கொடுக்கணும். அது கிண்டத்தகவல் கூட இல்லை, சூத்திரர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பள்ளிக்கூடங்களை கட்டும்போது பார்ப்பனர்கள் அவங்க அந்த வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போறான். ஒரு சூத்திரனுக்கு சொல்லி தரதை விட நம்ம எரும மாடு வைக்கலான்னு வெளியே போயிட்டான். முஸ்லிம்களை வைத்து பாடம் நடத்தப்பட்டதாக
ஒரு பார்ப்பன தனஞ்சயக்கீர் அவர்களே சொல்றாங்க. பார்ப்பன அம்பேத்கர் வரலாற்றை எழுதிய தனஞ்சயக்கீர், அது அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை 5ஆம் பக்கத்திலேயே இருக்கு. முதல் ஒரு 10 பக்கத்திலேயே அது வந்து அவர் எவ்வளவு பெரிய கொடுமை. பிறர்க்கரிய புதையாக கருதப்பட்ட கல்வி என்பது சூத்திரர்களுக்கு மறுக்கப்பட்டது. திண்டத்தவர்கள் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது என்று சொல்லி இருக்குன்னா யார் வெள்ளைக்காரனா தடுத்தான்? பாப்பான் தான் யார் தடுத்தான்? பார்ப்பனர்கள் நம்முடைய மக்களுக்கு கல்வி தருவதை ஆதரிக்கவில்லை. வெள்ளைக்காரன் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டுகின்ற நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட அந்த அந்த வெள்ளைக்காரன் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டிய பொழுது அன்றைக்கு பார்ப்பனர்கள் கடுமையாக எதிர்த்ததாக காலந்தோறும் பிராமணியம் என்ற நூலிலே ஐயா அருணன் அவர்கள் மிக விரிவாக விளக்கம் கொடுத்தார். இப்படி இருக்கிற நிலையில எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகிறான் பாருங்கள். வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்னால் முந்தைய நாட்டில் ஏராளமான பெண்கள் படித்திருந்தார்கள். பெண்கள் படிச்சிருந்தாங்களா? சூத்திர ஆண்களே படிக்கல, திண்டத்தாக ஆண்களே படிக்கல, பெண்கள் படிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய முழு பூசிக்க சோத்துல மறைக்கிறான் பாருங்க. திராவிட இயக்கம் வந்துதான் படிப்பு கொடுத்ததா? 2000 வருஷமா என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு பெரியார். 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து கல்லணை இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து அங்க வந்து ராஜராஜ சோழன் பெரிய சிற்பக்கலை வளர்க்கலையா? பெரியார் வந்துதான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தாரு தொழில்நுட்பத்தை. திருவள்ளுவர் வந்து பெரியார் சொல்லிதான் படிச்சாரா, அவையார் படிச்சாரான்னு கேட்கலாம். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. சுதந்திர இந்தியாவில் வெள்ளைக்காரன் வந்துதான் நமக்கு படிப்பில்லைன்னு சொல்றான். ஆனா வெள்ளைக்காரன் காலத்திலே கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்களை இழுத்து முடியது யாரு? ராஜகோபாலாச்சாரி தானே. 38 வந்த பொழுது 2000 பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடினான். அதற்கு பிறகு 52 வந்து 6000 பள்ளிக்கூடத்துக்கு மூடுனது யாரு? ராஜாஜி தானே, பார்ப்பனர் தானே. இங்க வந்து திலகர் பெருமான் இவர்கள் பாராட்டுவான். பண்ட பாண்டியவர்கள் திலகர் எல்லாம் மிக உயர்ந்த இடத்துல வச்சு போராட்டுவார். பெரியாரை கொச்சைப்படுத்தக்கூடிய பாண்டியவர்கள் திலகர் எல்லாம் திலகர் பெருமான் என்பார். அந்த திலகர் பெருமான் என்ன சொல்கிறார்? கீழ் சாதிக்காரனுக்கு எதுக்கு பெரிய படிப்பு, அவனுக்கு எழுத படிக்க பத்தாதா? ஒரு வண்ணான் வந்து ஒரு துணி வாங்கினானா அந்த துணியில குறியீடு போடுற அளவுக்கு கற்றுக்கிட்டா பத்தாதா? ஒரு விவசாயிக்கு வந்து எவ்வளவு விதை நெல் வாங்குறோம், எவ்வளவு உரம் வாங்குறோம்னு அதுக்கு எழுத படிக்க கற்றுக்கிட்டா பத்தாதா? எதுக்கு உயர் படிப்பு அவங்களுக்கு என்று கேட்டவர் தானே பார்ப்பனர் தானே. அவனை வெள்ளைக்காரனா, அவனை பிரெஞ்சுக்காரனா? வெள்ளைக்காரர்களுக்கு வந்துதான் இதெல்லாம் பறித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய துணிச்சல், பொய்யை சொல்வதற்கு துணிச்சல். எவ்வளவு பெரிய துணிச்சலாக சொல்கிறான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம், இது பயங்கரவாதம் இல்லையா? இன்னைக்கு எதிரியை தோண்டி தினந்தோறும் நான் இந்துக்கள் என்று சொல்லுங்கள், இந்துக்கள் என்று சொல்வதிலே பெருமையாக இருக்கிறது சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய முகநூல்ல கூட போட்ட ஐயா கூட படிச்சிருப்பாங்க. சங்கி என்று சொல்வதை பெருமையாக கருதுங்கள். அந்த ஆண்டு விழாவில் சொல்றான், யூடியூப் அந்த சாணக்கிய ஆண்டு விழாவில் சங்கின்னு சொன்னா ஏன் வைக்கப்படுறீங்க? ஏதாவது திராவிடர்கள் தீக்கான்னு சொன்னா யாராவது வைக்கப்படுறாங்களா? நீங்க சங்கின்னு சொன்னா மட்டும் நீங்க ஏன் வைக்கப்படுறீங்கன்னு கேட்கிறானுங்க. சங்கி அந்த அளவுக்கு வெக்கப்படக்கூடிய அளவுக்கு தானே இருக்கு. சங்கின்னு யாரு? RSS காரன் தானே. RSS காரன் ஏன் வைக்கப்படணும்? வெக்கப்படக்கூடிய காரியங்களை அத்தனையும் பண்ணியிருக்கான். RSS காரன்னா மக்கள்கிட்ட என்ன அவனை பத்தி ஒரு RSS காரன் என்று சொன்னால் எல்லாருக்கும் நினைவு வருவது காந்தி கொலை தானே. காந்தியை கொலை செய்தவன் இவன், அந்த கூட்டத்தை சேர்ந்தவன், அந்த கோட்சையை ஆதரிக்கக்கூடியவன், காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்தவன், மாட்டுக்கறி என்பதை எதிர்ப்பவன், மாட்டுக்கறி என்பவர்களை கொலை செய்பவன், மத கிறிஸ்தவர்களை கொள்பவன், கன்னியாஸ்திரிகளை கற்பழிப்பவன் என்கின்ற எண்ணம் தானே வரும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வந்து நான் சங்கின்னு பெருமையை சொல்லிக்க முடியும்? ஆனா திராவிட கழகத்துக்காரன் ஏன் வைக்கப்படணும்? திராவிட கழகம் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், சமத்துவ இயக்கம், சுயமரியாதையும் சமத்துவத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் ஒழிக்க வந்த இயக்கம், பெண்ணுரிமையை பெற்றுக் கொடுத்த இயக்கம், நம்முடைய மக்களுடைய கல்விக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் போராடிய இயக்கம், இன்றைக்கும் போராடி கொண்டிருக்க இயக்கம். ஐயா போர் அடிக்குதுங்களா? ஐயா கேக்குதா நான் பேசுறது? அருமையா இருக்குயா, நீங்க பேசுங்க. நேரம் கடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க பேசுங்க உங்க கருத்து முழுசா சொல்லுங்க. சங்கி என்று சொன்னால் பெருமைப்படணும்னு சொல்றான். திராவிட கழகத்துக்காரங்க வெக்கப்படுறாங்களாங்கிறானே. திராவிட கழகம் வெக்கப்படத்தக்க காரியத்தை ஏதாவது செஞ்சிருக்கா? எத்தனை இன்னைக்கு வந்து ஒரு கன்னியாஸ்திரிகளை கற்பழிக்கிறானே. இன்னைக்கு கோவையில வந்து நடந்த ஊர்வலம், சங்கி வந்து ஒரு யோகி ஆதித்யநாத் வந்து நடந்த ஊர்வலம் எவ்வளவு பெரிய வக்கரத்தை உண்டாக்கியிருக்கு. அங்க கடை வீதியெல்லாம் அடிச்சு நொறுக்கி, தெருவோரம் கடை போட்டவங்களை கூட அடிச்சு நொறுக்கி இருக்கிறான்னா எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இதெல்லாம் பார்த்தா எந்த மக்கள் சங்கியை பார்த்து பாராட்டுவாங்க?
அதுபோல என்றைக்காவது திராவிடர்கள் நடத்தக்கூடிய ஊர்வலத்தில் அந்த கலவரம் நடந்திருக்கிறதா? பல ஊர்களில் நம்ம பார்ப்பன விதிகளிலோட நாம் ஊர்வலம் நடத்தியிருக்கோம். பார்ப்பன எந்த பாதிப்பு வந்ததில்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்ரீரங்கத்துல கோயிலுக்கு முன்னால வந்து ஐயா சிலை வச்சிருக்கோம். ராமகோபாலன் போன்றவர்கள், அஞ்சித் சம்பத் போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்கன்னா, கோயிலுக்கு முன்னால வந்து பெரியார் சிலையை வச்சுக்கிட்டு இருக்கான், நாளைக்கு வந்து அங்க வந்து நின்றுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் ஆபாசம் பேசுவான், கேலி பண்ணுவான், கேவலப்படுத்துவான் என்றெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க. அது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது பெரியார் சிலை வைத்து? அவர்கள் தவறாக பொய்யாக பிரச்சாரம் செய்து இருக்கிறார். நம்ம திராவிடர்களுக்கான வெக்கப்புறானான்னு கேட்கிறானா? எவ்வளவு கொழுப்பு பார்த்து வந்து ஒரு பார்ப்பன பயங்கரவாதம் இல்லையா? ஒரு RSS இயக்கத்தை வந்து இங்க வந்து பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு நீ உருவாகி இருக்கிறா. இதுதானே இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்க நிறுவனத்துல அந்த RSS சேர்ந்த ஒரு தொழிற்சங்கம் இருக்கு, பாரதிய மருத்துவ சங்கம். அவர்கள் ஆரம்ப காலத்தில் வந்து துவங்குகின்ற பொழுது RSSக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, RSSோட நீங்க தொடர்பே இல்லைம்பாங்க. அது மாதிரி சொல்லி பல பேரை வந்து ஏமாற்றி அதுல உறுப்பினரை சேர்ப்பாங்க. RSSக்கு பிடிக்காதவர்களை, கிறிஸ்தவர்களை, முஸ்லிம்கள்லாம் அதுல சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டு நிறைய பேரை வந்து மூளை செலவு பண்ணுவாங்க. அங்க வந்து சேர்ந்தவங்கள பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவனா இருந்தா போய் அவங்க நைஸா குறைஞ்சு, கேப்பா நீ என்ன ஜாதி நாயுடுங்க, நாயுடு இருந்தீங்களா? இப்ப வந்து திகாக்கார வந்து சாதி ஒழிக்கணும், சாதி ஒழிச்சு விட்டா நாளைக்கு இந்த நமக்கு அடிமையில சேரும் யார் செய்வா? யார் செய்வா? பணம் எடுக்கிறது யார் செய்வாங்க? மலம் எடுக்கிறது யார் ஆடுவாங்க என்றெல்லாம் கேட்பாங்க. என்கிட்ட கூட கேட்டாங்க அந்த சங்கத்துல மெம்பரா சேரத்துக்கு. ஏன் சேரணும்னு நான் கேட்டேன். வேலைக்கு சேர்ந்து அந்த பாரதிய மருத்துவ சங்கத்துல சேரணும்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டான். இதுல சேருங்க. ஏங்க சேரணும்னு கேட்கிறப்ப, இந்த சாதி தொழிலை யாருங்க பாப்பா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஏன் நான் சாதி ஒழியணும்னு என்ன விடுவேன்? அப்பவே எனக்கு ஐயாவோட கருத்துக்கள் ரொம்ப ஆளுங்க பற்று உண்டு. நான் சாதி ஒழியணும்னு சொல்றேன். எனக்கு வந்து நான் எங்க அப்பா வந்து வெல்டர் கிடையாது, நான் வெல்டிங் தொழிலுக்கு வந்துட்டேன். நீங்க என்ன வெல்டரா இருக்கீங்க? உங்க அப்பா என்ன வெல்டரா? உங்க அப்பாவுக்கும் உங்க ஜாதிக்குன்னு ஒரு தொழில் இருக்குல்ல, அந்த தொழில போய் ஜாதின்னு என்னன்னா அவங்க குலத்தில் அவங்க செய்யணுங்கிறதானே. உங்களுக்குன்னு ஒரு குலத்தொழில் இருக்கு, அந்த தொழிலை செய்து விட்டு மற்றவர்களையும் அந்த தொழிலை செய்வதற்கு வற்புறுத்து விட்டு நீங்க மட்டும் படிப்பீங்க, அரசு வேலைக்கு வருவீங்க, பொறுப்பு கீழ் ஜாதிக்காரன் மட்டும் அந்த ஜாதி தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? அதை நான் ஒத்துக்க முடியாது சொன்னோடனே ஓடியே போட்டான். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அதற்கு பிறகு நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் தாலி என்ற திருப்பி தான் இதை பார்த்தேன். அது என்னது வந்தோடனே ஒரு வந்து வேலைக்கு சென்று ஒரு வாரத்திலேயே அப்படியெல்லாம் வந்து மூளை சிலை விஷயம். ஆனா RSSக்கும் நமக்கு சம்மதமே இல்லை, BMSக்கு சம்மதமே இல்லைம்மா. அப்படி வருகின்ற பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோழர் அவர் அதுல போய் சேர்ந்துட்டார். அவரை நான் கூப்பிட்டு கேட்டேன், RSS சங்கத்துல போய் சேர்ந்துருக்கீங்கன்னா, RSSக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, முழுக்க தொழிலாளர் பிரச்சனை மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர்கிட்ட வந்து நான் வந்து பல விளக்கங்களை கொடுத்தேன். ஒரு சங்க மடல் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, அந்த பத்திரிகை வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லையே, அவங்க வந்து BMS சார்பா ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, உங்களுக்கு தரல. எனக்கு தர்றது இல்லைங்க. ஏன் தர்றது இல்லை? எனக்கு தெரியலையேங்க. அப்புறம் சங்க கலந்துரையாடல் கூட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த கூட்டத்துக்கு போனதில்லை. ஏன்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் என்னை கூப்பிட மாட்டாங்க. அப்ப எது கூப்பிடுவாங்கன்னா தொழிற்சங்க கூட்டம்னு கூடுவாங்க, செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், அதுக்கு போவாங்க. இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. இப்பதான் சொன்னேன், சங்க மடல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தொழிற்சங்க மடல் கிடையாதுங்க, ஆராசிய சங்கம் என்றதற்கு சங்கத்தினுடைய கொள்கைகளை பரப்பக்கூடிய இதழ். அதுபோல சங்க கூட்டம்னா ராஷ்டிரிய சுயசேவ சங்கத்தினுடைய உறுப்பினர் கூட்டம். அந்த ரெண்டு அந்த கூட்டம் மாட்டாங்க, அந்த பத்திரிகை உண்ட தர மாட்டாங்க. அர்த்தம், உனக்கு அந்த செய்தியெல்லாம் தெரியக்கூடாது என்று மறைக்கிறார்கள் என்று சொன்னோன்னு அப்படியா என்று சொல்லி அவர் உடனடியாக அந்த மாலையே போய் அந்த சங்கத்துல இருந்து நம்ம எழுதி கொடுத்தார். உடனே வந்து அங்கிருந்து ஒருத்தன் சொல்லியிருக்கான், நீ யாரு மட்டும் பேசிட்டு இருக்கல, இல்ல இப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சு, அதனால நான் வந்து விளைக்கிறேன்னு சொல்லி விலகினார். அது போல பல தோழர்கள் அங்கிருந்து நான் கழட்டி விட்டுருக்கேன். அந்த மாதிரி வேலையை நான் நிறைய செஞ்சிருக்கேன். அதனால அவங்க என் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் RSS சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு, அரசு ஆணையே இருக்கு. அது எப்ப மாறுச்சு அப்படின்னு சொன்னா, வாஜ்பாய் பிரதமராக இருந்தது மாத்தினாங்க, அரசு ஊழியர்கள் RSSல சேரலாம் அப்படின்னு. இப்ப நாங்க என்ன பண்ணோம், நம்முடைய தொழிற்சங்க சார்பாக RSS ஒரு அபாயம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கூட்டம் போட்டோம்.
2000 பிரதமராக இருக்கிறார். நம்முடைய ஐயா பெரியார் செல்வனை அழைத்துத்தான் ரொம்ப நேரம் பேசல, அவர் ஒரு 20 நிமிஷம் தான் பேசினார். அந்த காலையில வாயிற்கூட்டம் 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் தான் நடத்த முடியும். அந்த 20 நிமிஷ பேச்சும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு காரசாரமான பேச்சா இருந்துச்சு. ஆர்எஸ் வரலாறு, தோற்றம், அவர்கள் செய்த அந்த படுகொலைகள், காந்தி படுகொலை, காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்தது, பசுவதை தடை சட்டத்தினாலே அவர்கள் செய்த காலைத்தனம் அத்தனையும் எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லி அப்படியே ஒரு நெருப்பு பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் பேசி முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துல எனக்கு ஒரு ஓலை வருது. நிர்வாகத்துல வந்து ஒரு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா இருக்காங்க, அதே மாதிரி ஒரு அம்மா ஹெச்ஆர்ல மேனேஜரா இருக்காங்க. அந்த அம்மா அதே ஆர்எஸ்எஸ் பாலிசி உண்டவங்க. அரை மணி நேரத்துல வந்து உங்க கூட்டத்துல வந்து சாதி மதத்துக்கு எதிராக பேசுறீங்க, ஒரு குறிப்பிட்ட சாதியை பேசுறீங்க, இனிமே உங்க கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது சொல்லி ஒரு ஓலையை அனுப்பிச்சாங்க. அப்படி நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து முறியடிச்சுன்னு வச்சுங்க. அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் என்று சொன்னால் அதில் உறுப்பினராக இருப்பதையே கேவலமாக கருதிய ஒரு காலம், சங்கி என்று சொன்னால் வெட்கப்படக்கூடிய காலம் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ஜெகராஜ் பாண்டே என்ன சொல்கிறார் சொன்னால், சங்கி என்று சொல்வதற்கு வெட்கப்படாதீங்கறான். வெட்கப்படக்கூடிய காரியத்தை செஞ்சதுனால தானே இத்தனை நாளா சொல்லிக்கல வெளியே. இன்னைக்கும் சொல்லி பாருங்க, நான் ஆர்எஸ்எஸ் சொல்லி வெளியே வாங்குறேன், பார்ப்போம் மக்கள்கிட்ட என்ன மரியாதை கொடுப்போம். ஆனா திராவிடர்களுக்கு காரணம் ஒருவன் இருவர் இருந்தாலே ஒரு ஊர்ல எவ்வளவு மரியாதை கிடைக்கும் பாருங்க. நம்முடைய இயக்கத்தை விட்டு வெளியேறி ஒரு பேராசிரியர் கூட சொன்னார், நம்மிடம் இந்த ஆசிரியருக்கும் அன்பு கொண்டவர் தான், ஏதோ சில காரணங்களால் வெளியேறி விட்டார் பேராசிரியர் ஒருவர். அவருடைய துணைவியாரும் ஏராளமான பயிற்சி வகுப்புகளை நமக்கு எடுத்தவங்க தான். அவங்க வந்து ஒரு தடவை பார்த்தப்ப சொன்னார், எக்காரணம் வெளியே வந்துவிடாது, அங்கெல்லாம் போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்க மீது அனுதாபம் கொண்டோ அல்லது வந்து எங்கள் மீது எடுத்த நடவடிக்கை தவறு என்ற கருதியோ நீங்க திராவிடர்களை விட்டு வெளியே வந்துடாதே, திராவிடர்களத்தில் இருக்கின்ற வரைதான் உனக்கு மரியாதை. அதாவது நம்மிடமிருந்து வெளியேறியவர்கள் கூட இங்க நம்முடைய இயக்கத்தை பற்றி குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. அந்த இயக்கத்தில் இருப்பதுதான் பெருமை என்று கருதக்கூடிய வகையில் தான் இருந்தது. ஆனால் நாம் கருப்பு சட்டை போடுவதை இன்னைக்கும் நாம் பெருமையாக கருதி கொண்டிருக்கிறோம். எனக்கு 63 வயது ஆகிறது. இத்தனை காலமாக கிட்டத்தட்ட 40-45 ஆண்டு காலமாக கருப்பு சட்டை போடக்கூடிய ஒரு அமைப்பிலே கருப்பு சட்டை போட்டு வெளியே வருவதை பெருமையாக கருதி கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன சொல்றான், திராவிடர்களுக்காரன் எங்காவது வெக்கப்படுறானா தீக்கால்காரன் சொன்னா, நீ சங்கி என்று சொல்வதை பெருமையாக சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் சொன்னால் எவ்வளவு பெரிய பித்தராட்டம். அந்த சங்கி திருக்குறளை சொல்றானே, திருக்குறள்ல இருந்து சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை போல அந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லல? அதுல வந்து மதுக்கடையில அரசாங்கம் நடத்துறாங்க. அது கூட மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கலாங்கிறான். மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு ஊர்ல வந்து ஒரு நம்ம வந்து கூடாத நேரத்துல பூ பூத்துது, அதுக்கு வந்து இறைவன் செய்யறதா காரணம் மக்களை நம்ப வைக்கணும். அது வந்து ஒரு 2 தலை பாம்பு வந்ததாக சொல்லி நம்ப வைக்கணும். அது கடவுள் அதுக்கு வந்து செஞ்சா அது வந்து ஊருக்கு கெடுதல், அந்த பூஜை செஞ்சா ஊருக்கு அந்த கெடுதல் நீங்கிடும் சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கலாம் என்று சொல்லக்கூடிய செய்திகள்லாம் அந்த அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சு சொல்லலாம்ல. பார்ப்பானுக்கு பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே திமுக தேர்தலுக்கு கிண்டல் பண்றாரு. என்ன இருக்கு, பெண்களுக்கு பேருந்துல நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். அந்த அர்த்த சாஸ்திரத்துக்கு என்ன சொல்றான், பார்ப்பனர்களுக்கு கட்டணம் இல்லாமல் படகு சவாரி செய்யுங்கிறான். அன்னைக்கு படகுதான் சவாரி, அன்னைக்கு போக்குவரத்து. படகு செய்வதற்கு பார்ப்பனர்களுக்கு கட்டணம் வாங்கக்கூடாது. அப்படி கட்டணம் கேட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம். அந்த படகு வச்சிருக்கிறவன் அன்னைக்கு ஒரு பணம் 2 பணம் தான் வாங்குவான். அப்போ மற்றவங்கள்ட்ட ஏழைகள் பாளையம் வாங்கிக்கலாம். பாப்பம் ஏறினானா, ஐயா பார்ப்பனரே கட்டணம் கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு தண்டனை எப்படி நீ கேட்டேன்னு தண்டனை விதிப்பானா. இதையெல்லாம் நாள்தோறும் வந்து திருக்குறளுக்கு பதிலாக அந்த பாண்டே சொல்லுவார. எவ்வளவு பெரிய வந்து வித்தலடம். எதுக்கு திருக்குறள் முக முடியும்? திருக்குறள் அர்த்த சாஸ்திரத்தை சாணக்கியனை உயர்வாக பேசுகின்ற நீ அர்த்த சாஸ்திரத்துக்கு தானே தினந்தோறும் அந்த சுலோகங்களை சொல்ல வேண்டும். அதுல எப்படிப்பட்ட உயர்வான கருத்துக்களை சாணக்கியன் சொல்லி இருக்கிற தானே சொல்ல வேண்டும். எதற்காக நீ வந்து திருக்குறளை சொல்ற? சொல்லக்கூடிய நீ எவ்வளவு பாருங்க, இந்த டிஎன்பிசி தேர்வுல எவ்வளவு பெரிய கொந்தளிச்சான் பாருங்க ரங்கராஜ் பாண்டே. அப்படி அவ்வளவு பெரிய கொந்தளிப்பு. டிஎன்பிசி தேர்வுல கிட்டத்தட்ட 30 கேள்விகளுக்கு மேலே திராவிட இயக்கம் சம்பந்தப்பட்ட, முற்போக்கு இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள்.
அதுல பெரியாரை பற்றி, சுயமரியாதை இயக்கம் பற்றி ஏராளமான கேள்வி இருக்கு. தமிழை சீனிவாசனை பத்தி கேள்வி இருக்கு, அம்பேத்கரை பத்தி கேள்வி இருக்கு, என்ன சொல்ல போனா ஆசீர்வாதம் என்கின்ற மதத்தை பற்றிய கேள்வி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இது எப்படி இதெல்லாம் கேட்கலாம்? இதுல பெரிய புராணத்தை பத்தி கேள்வி இல்லை, 4000 திவ்ய பிரபந்தத்தை பத்தி கேள்வி இல்லை, ஆழ்வார்களை பத்தி கேள்வி இல்லை, நாயன்மார்களை பத்தி கேள்வி இல்லை. இதெல்லாம் எப்படி கேட்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கொந்தளிக்கிறான் ஒரு நாள். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு பெரிய நடந்திருக்குது டிஎன்பிசியில, ஒரு ஊடகங்களோட கேள்வி கேட்கல, மற்ற ஊடகங்கள்லாம் கேள்வி கேட்கலையாம். எப்படி கேட்காம இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறான். என்ன அர்த்தம் பாருங்க. அது என்ன சொல்றான், திமுக அது ஒரு டிஎன்பிசி தேர்வு மாதிரி தெரியல, திமுகவுக்கு ஆள் எடுக்கிற ஒரு தேர்வு மாதிரி இருக்கு. திமுக கூட்டணி பற்றி புரிதல் உள்ள யார் வேண்டாமானாலும் இந்த தேர்வு எழுதினால் பாஸ் பண்ணிடலாம். அதுல என்னங்க இருக்கு? திராவிட இயக்க வரலாறு, பகுத்தறிவு, சமூக நீதி வரலாறு, இதெல்லாம் அதுல சிலபஸ்ல இருக்கு. சிலபஸ்ல உள்ள கேள்வி தான் கேட்டிருக்கேன். சிலபஸ்ல உள்ள கேள்வி ஏற்கனவே சிலபஸ் கொடுத்து அந்த சிலபஸ்ல எந்தெந்த பாடங்கள் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த பாடத்திட்டத்தில் தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கே தாங்க முடியல பாண்டே அவர்களால, அப்படியே கொந்தளிக்கிறான். அடுத்த நாள் பேசுகின்ற பொழுது, இந்த டிஎன்பிசி குரூப் 1 என்பது ஒரு துணை கலெக்டர், டெப்டி கலெக்டர், பெரிய அதிகாரிகளாக வரக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வு. அவர்களுக்கு எப்படி நிர்வாகம் செய்வது, இந்த பூகோளத்தை பற்றி, அந்த ஊருடைய வரலாறை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி அதை சொல்லி தராம எதுக்கு பெரியாரை பத்தி கேட்க சொல்றாங்க, அண்ணாவை பத்தி எது கேள்வி கேட்கிறாங்க? அதெல்லாம் கேட்டு என்ன ஆக போகுது, ரெட்டமலை சீனிவாசனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்றான். இதே பாண்டே 2 நாளைக்கு முன்னால எப்படி கொந்தளிச்சான், பெரியார் புராணத்துல கேள்வி இல்லை, ஆழ்வார்களை பத்தி கேள்வி இல்லை, நாயன்மார்களை பத்தி கேள்வி இல்லைன்றான். அப்ப இந்த அதிகாரிகளுக்கு பெரிய புராணத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது, ஆழ்வார்களை பத்தி தெரிஞ்சு என்ன ஆக போகுது, நாயன்மார்களை பத்தி தெரிஞ்சு என்ன ஆக போகுது? எப்படி ரெட்டனையாக்க பாருங்க. இப்படிப்பட்ட பார்ப்பன பயங்கரவாதத்தை விதைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு பயங்கரவாதத்தை உருவாக்கி மக்களை மதவெறிக்குள்ளே திரிக்கிறார்கள். சாதியை பாதுகாக்க பார்க்கிறார், சாதியை உருவாக்கணும். சின்னமணி, விஜயபாரதம், விஜயபாரதம்னா எவ்வளவு அப்படியே அதிகாரபூர்வம் பத்திரிக்கை. துக்ளக்கு RSSல இருந்து நேரடியாக வந்த குருமூர்த்தி, அதுல நாள்தோறும் திராவிட இயக்கத்துக்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் அதுல விதைக்கப்படாத விஷயமே கிடையாது. நாள்தோறும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல நம்முடைய தமிழர் பத்திரிகை இருக்கு, தினத்தந்தி போன்ற தமிழன் பத்திரிகை எல்லாம் கூட சேர்ந்துருச்சு. பார்ப்பன ஊடகங்களோடு சேர்ந்து அதோடு சேர்ந்தா தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் சொல்லி இன்னைக்கு கடைசி நாள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஊழல் செய்த திமுக மீது நடவடிக்கை எடுக்க முடியல என்று சொல்லி திமுக இந்த மாதிரி நிலங்களை அபகரித்து விட்டது என்று சொல்லி கடைசி நாள் ஒரு விளம்பரம் 4 விளம்பரத்தை கொடுக்கிறார்கள். அதை வெளியிடக்கூடிய பத்திரிகைகள் அயோக்கியத்தனமான பத்திரிகைகளா? ஒரு பித்திராட்டம். யார் வெளியிட்டாங்கிறது கூட இல்லாம வெளியிடுறாங்க. இந்த ஊடக பயங்கரவாதம் இல்லையா, கோயவல் சனம் இல்லையா? இந்த கோயவல் சனத்தை முறியடிப்பது எப்படி? யார் முறியடிப்பது? இதை பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள்? நம்ம ஏராளமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்து பத்திரிகை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்து பத்திரிகை பெரியார் காலத்திலிருந்து விஷத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறார். தினமணி ஏராளமான விஷத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறது. பெரியார் பேசாத பேச்சையெல்லாம் பேசியதாக சொல்லி பெரியாரே குடியரசுல கண்டிச்சிருக்கிறார். அவர் கள்ளுக்கடையை ஆதரித்தார் என்று சொல்லி அவர் மது விலக்கை எப்படி அரசு மதுக்கடைகளை மூடணும், மக்களுக்கு ஆரோக்கியமான அந்த விஷம் கலக்காத கல்லை கொடுக்கணும், அது மக்களுக்கு கெடுதல் இருக்காது, குறைவான விலைக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்ன செய்தியை ஒரு சாராயத்தை மக்கள்கிட்ட விற்கலான்னு சொன்னார். பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சார் தினமணி. 44 செஞ்சிருக்கிறாங்க. அதை பெரியார் அவர்களே கண்டித்து தினம் நம்முடைய குடியரசு இதழிலே எழுதியிருக்கிறார். அதே போல 71 நம்முடைய ஊர்வலத்திலே, சேலத்தில் நடந்த ஊர்வலத்தை பற்றி தவறான சித்தரிப்பை உருவாக்கினா, பெண் உரிமை சம்பந்தமாக நாம் போட்ட தீர்மானத்தை அப்படியே வார்த்தையை மாற்றி பெரியாருடைய ஒவ்வொரு சொல்லும் அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே போட்டால்தான் அதுக்கு சரியான பொருள் இருக்கும். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டால், கடவுளை பரப்புறவன் ஏற்கொண்டு, கடவுளை வணங்கினான் காட்டவராண்டி என்கின்ற அந்த வார்த்தைகளை மாற்றி போடக்கூடாது. கடவுளை கற்பித்தவன் முட்டால் என்று சொல்வதற்கு பதிலாக அயோக்கியன் என்று சொல்லக்கூடாது.
கடவுளை கற்பித்தவன் முட்டாள் தான், அவன் அயோக்கியம் இல்லை, ஆனா அறிவு கெட்டவன், அறிவில்லாதவன், அவனை மன்னிச்சிடலாம். ஆனா கடவுள் எது என்று தெரிந்து பரப்புகிறான் அல்லவா, அவன் அயோக்கியன். அதான் அந்த வார்த்தைகளை மாற்றவே கூடாது. அதுபோல சேலம் மாநாட்டு தீர்மானத்தை மாற்றி போட்டு அவர் சொல்லாத ஒன்றை சொல்லி தவறான சித்தரிப்பை, யார் கொண்டாட்டி வேணாலும் யார் வேணாலும் எழுந்து ஓடிக்கலான்னு பெரியார் தீர்மானம் போட்டார் எழுதுனதுனால அன்னைக்கு நம்முடைய நிர்வாகிகள் நீதிமன்றம் சென்று அங்கே நீதிமன்றத்தில் இருந்து அந்த பத்திரிகை அந்த ஆசிரியர் மன்னிப்பு கேட்டானா இல்லையா, இன்னைக்கு திருந்தி இருக்கிறானா, இன்னும் திருந்தலையே. சென்ற ஆண்டு பாருங்க கொரோனா வந்துடுச்சு. கொரோனா வந்தப்ப நம்ம சுகாதாரத்துறையெல்லாம் எப்படி சொன்னாங்க, எந்த ஒரு பொருளையும் அடுத்தவங்க தொட்டதை உடனே வாங்காதீங்க, அது சானிடைசர் போட்டு கழுவி வாங்குங்க, கைகளை சுத்தம் பண்ணுங்க சொல்லி சொன்னதை இவர்கள் காலங்காலமாக கடைபிடித்த தீண்டாமைக்கு அது நியாயம் கற்பித்து பேசுகிறான். தினமலர்லாம் அது மாதிரி எழுதுனா, தினமணியில எழுதுனா, இதனாலதான் நம்முடைய பாட்டிகள் எல்லாம் யாராவது விவசாயி கொண்டு வந்து காய்கறி கொடுத்தால் அப்படியே வச்சு போப்பான்னு சொல்லி தண்ணி தெளித்து எடுத்துருப்பாங்க. காய்கறியில தண்ணி தெளித்து போடுறோம், கொரோனாவில் நம்ம சானிடைசர் போடுறோம்னாங்க, எல்லாமே நியாயப்படுத்துறோம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இன்னமும் பாப்பான் தெரிஞ்சுட்டான், பாப்பா தெரிஞ்சுட்டான்னு சொல்லி நம்ம ஆளுகள்லாம் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. எந்த பாப்பா தெரிஞ்சுட்டான்? ஒரு பாப்பான்னு தெரிஞ்சிட. இன்னைக்கு அவர் கையிலே வலுவான ஊடகங்கள் இருக்கிறது. ஊடகங்கள்ல நாமெல்லாம் பேச போனா நம்முடைய தோழர்கள் பேசுகின்ற பொழுது RSS பத்தி பேசணும். கோட்சையை பத்தி பேசும்போது கோட்சை RSS காரன் அப்படின்னு சொன்னா உடனே அந்த தொகுப்பாளரே அதை பத்தி பேசாதீங்கம்மா. பல விவாதங்களை நான் பார்த்துருக்கேன். தொகுப்பாளர்களே ஐயா அதை பத்தி பேசாதீங்க, அதெல்லாம் பல தடவை பேசியாச்சு. ஆனா நம்முடைய இயக்கத்தை பற்றி யாராவது தவறாக பேசினால் அதை தட்டி கேட்க மாட்டாங்க. திருக்குறளை பெரியார் மலம் என்று சொன்னார் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய படிச்சவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க கேட்கறதே இல்லை. இப்படி ஊடகங்கள்லாம் பார்ப்பனர்களுக்கு சார்பாகவும், பார்ப்பனியத்துக்கு சார்பாகவும், RSS காரனுக்கு சார்பாகவும், நம்முடைய தமிழர்களுக்கு எதிராகவும், திராவிட இயக்கத்துக்கு எதிராகவும் ஏராளமான விஷங்களை பரப்பி கொண்டிருக்கிறது. பயங்கரவாதத்தை, பார்ப்பன பயங்கரவாதத்தை திணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பெற்ற உரிமைகளெல்லாம் பறிப்பதற்கு அவையெல்லாம் துணை போய் கொண்டிருக்கின்றன. நாம் எச்சரிக்கையாக இருக்காவிட்டால், பெரியார் கொடுத்த ஈரோட்டு கண்ணாடியை போட்டு பார்ப்பவர்களுக்கு தான் அது தெரியும். நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நாம் பெற்ற உரிமைகள் அத்தனையும் பறிபோய்விடும். நம்முடைய கல்வி, நம்முடைய வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பெற்ற உரிமைகள் அத்தனையும் பறிபோய்விடும். எனவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். பெரியார் கொடுத்த அந்த அறிவோடு தந்தை பெரியார் வழியிலே, அன்னை மணியமார் கொடுக்கின்ற பாதையிலே, தமிழர் தலைவர் காட்டுகின்ற வழியிலே நாம் பயணிப்போம். சுயமரியாதை, சமதர்ம சமுதாயத்தை அமைப்போம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, நான் அதிகமான குறிப்பில்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு நான் பேசியிருக்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் தோழர்கள் சுட்டி காட்டலாம். இன்னொரு முறை வேறொரு தலைப்பில் கொடுத்தால், ஒரு 2 நாளுக்கு முன்னால் அந்த வாய்ப்பு கொடுத்தால் நான் தயாரித்து பேசுவேன் என்று சொல்லி, என்னுடைய பேச்சு எப்படி இருந்தது என்பதை ஐயா சோம வேலாயுதம் போன்றவர்கள், சேரலாதன் போன்றவர்கள், பட்டாபிராமன் போன்றவர்களாம் கருத்துக்களை சொல்ல வேண்டும். நான் பேசுவதில்லை. அதாவது சில வாய்ப்புகள் இது போன்ற அரிய வாய்ப்பு கிடைத்தால் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதிகமாக நான் இங்கே பேசுவதில்லை. நம்முடைய தோழர்களும் அதிகமாக நம்மை கூப்பிடுவதில்லை. இருந்தாலும் இந்த அளவுக்கு எடுத்து 1 மணி நேரம் பேசியிருப்பேன் என்று கருதுகிறேன். இன்னும் நிறைய பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா நான் இயல்பா தினமும் செஞ்சுக்கிறது தான். முகநூல்ல தொடர்ந்து எப்படி நான் பதிவுகளை போடுகிறேன் என்பது ஐயா தாமோதரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த முகநூலில் போட்ட பதிவுகளை வைத்துதான் இன்றைக்கு நான் பேசியிருக்கிறேன். வேற தனியாக குறிப்புகள் எடுக்கவில்லை. இன்னும் நிறைய அந்த முகநூலில் வந்த குறிப்புகள் ஏராளம் இருக்கிறது. அதையெல்லாம் பேசுவதற்கு இன்றைக்கு நேரம் போதாது என்பதால் இதுக்கு மேல் பேசக்கூடாது. ஒரு உரை என்பது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் 45 நிமிடம் இருந்தால்தான் அது அனைவரும் கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய வகையில் அமையும். அதற்கு மேல் போனால் அது போரடிக்கக்கூடிய என்னுடைய உரை என்று வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும், கேட்டு மகிழ்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான, உண்மையிலேயே ஒரு அவசர திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் தயிர் சாதம் என்பது போல மாலையில் உங்களோடு தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு தலைப்பில் பேசுங்கள் என்று அழைத்த போது இதை பற்றி பேசுவோம் என்று நீங்களும் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் குறிப்பு எடுக்கவில்லை என்றும் சொல்லிவிட்டீர்கள். நீங்க முயற்சி செய்யுங்கள், 3 மணி நேரம் இருக்கிறது அப்படின்ற தகவலை உங்களுக்கு தெரிவித்து விட்டு நான் எனது களப்பணியை ஆற்றினேன். நிகழ்ச்சி துவங்கும் போது சிறப்பான ஒரு உரைகளை, உண்மையிலேயே பல்வேறு செய்திகளை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள்.
மகிழ்ச்சி, நன்றி. இதை மற்றவர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஐயா சோமவேலாத ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சிறந்த பேச்சு. அதாவது அவர்கள் சொன்னார்கள், ஆறுமுகம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் எந்த குறிப்பும் எடுத்துக்கொள்ளவில்லை, குறிப்பு கொண்டு பேச தயாரிக்க நேரமில்லை என்று சொன்னார்கள். குறிப்பு எடுத்து பேசுவது உள்ளத்தில் இருந்து வருவது இல்லை. இது உள்ளத்தில் இருந்து வந்த ஒரு சொற்பொழிவு, மிக அருமையாக அமைந்தது. அதாவது குறிப்பு என்பது உங்களுடைய ஒரு செய்திக்கும் இன்னொரு செய்திக்கும் உள்ள தொடர்புகளை நம்ம சரிப்படுத்திக் கொள்வதற்காக அமைய ஒழிய குறிப்புனால பேசிட முடியாது. நாம இந்த உள்ளத்திலிருந்து வர இந்த பேச்சு தான் நம்மை சிந்திக்க வைக்கும். தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பு எடுத்து பேசினதாக நான் அறிந்ததில்லை. அவர் பேச்சு 3 மணி நேரம் பேசுவார்கள். எந்த விதமான ஒரு மக்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய நிலையில் அவர் பேசியதில்லை. சிந்திக்க வைத்தார்கள். சிறுகதைகள் சொல்வார்கள், பழமொழிகள் சொல்வார்கள், மிக அருமையாக இருக்கும். ஆனால் நாம் பேசியது அதெல்லாம் அந்த அளவுக்கு நாம் பொதுக்கூட்டத்தில் பேசி பழக்கமில்லாதவர்கள். அதனால இது நல்ல சிறந்த ஒரு உரை. நான் மிகவும் மிகவும் வாழ்த்துகிறேன். நீங்கள் தொடர்ந்து உரையாற்றி பழகுங்கள். அது ஒன்றும் பெரிய சங்கதி இல்லை. நாங்கள்லாம் காலேஜுக்கு போனோம்னா 1 மணி நேரம் லெக்சர், திருப்பி அடுத்தவர் உடனே வந்துடும், இன்னொரு லெக்சர். 3 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லெக்சர் இருக்கும், அல்லது திருப்பி லேப் இருக்கும். அந்த மாதிரி போவோம். அது ஒண்ணு எங்களுக்கு சிரமம் இல்லை. ஏன்னா அது பழக்கப்பட்டு போறது. போன வருஷம் சொன்னதை இந்த வருஷம் கொஞ்சம் மாத்தி சொல்ல போறோம், அவ்வளவுதான் வழியே, வேற ஒன்றும் பெரியது இல்லை. ஆனால் நீங்க சொல்றது ஒரு பெரிய சிந்தனை. இது ஒரு இயக்க சிந்தனை. அதனுடைய பல தளங்களிலும் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். அந்த இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய அந்த பொது ஊடகங்களினால ஏற்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை மிக ஆழமாக சொன்னீர்கள். அது அந்த பாண்டே போன்ற ஒரு மனிதர்களை எல்லாம் நான் அவ்வளவாக மதிப்பதில்லை, பேசுவது அந்த பேச்சுகளை கேட்பதும் இல்லை. நீங்கள் சொன்னீர்கள் தினமலர் படிக்கிறேன் என்று. நான் தினமலரை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அதை பற்றி வேண்டுமானால் ஆசிரியர் ஐயா விடுதலையில் அல்லது புலவர் ஐயா அவர்கள் எழுதுவார்கள், அதை படித்தால் எனக்கு போதும். என் மூலமாக நான் இங்கே பார்க்கிறேன், இருந்தாலும் என் மூலமாக அவர்களுக்கு ஒரு சந்தா ஏற்படக்கூடாது என்பதை மிக கவனமாக இருப்பேன். அது 60களிலேயே நான் இந்து பேப்பர் வாங்குவதை நிறுத்திவிட்டேன். 60களிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு சரியான ரெப்ரசன்டேஷன் அவங்க கொடுக்கல அப்படின்னோடனே அந்த வாங்குற பேப்பர் நிறுத்திட்டேன். கள்ளச்சன்னூர்ல இருந்து அரங்கராசன் என்று ஒரு தோழர், அவருக்காக, அவருடைய வருமானத்திற்காக தான் நான் அந்த விடுதலையுடன் சேர்ந்து அந்த ஹிந்து வாங்கினேன் ஒழிய ஹிந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல, ஏன்னா எங்க கல்லூரியில கிடைக்கும் எங்களுக்கு. இதுக்கே அந்த மாதிரின்னா குமுதம் அந்த இதெல்லாம் ஒண்ணுமே அந்த தொடர்றதே கிடையாது. குமுதத்துல நீங்க இப்ப எப்படி இருக்கோ தெரியல, அந்த காலத்துல லைப்ரரியில பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய அட்டைப்படம் இல்லாமல் அந்த குமுதம் வந்ததே கிடையாது எனக்கு தெரிந்து. இப்பொழுது மாதிரி இருக்கலாம், நான் பார்த்து நாளாச்சு. எந்த ஒரு அட்டையை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய படம் இருக்கும். அது என்ன ஒரு கேவலமான ஒரு விபச்சார வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சது. நீங்க சொன்னது சில நீங்க சொன்னதை வலியுறுத்தி சொல்றேன், ஒன்றும் கருத்துல தவறு இல்லை. இந்த பிராமணர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்துல எழுதியிருக்கிற அந்த கல்வெட்டுகளில் முற்றூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வரி விலக்கு, மக்களுக்கு ஊர் பொதுவுக்கு கொடுக்கறது இறையிலி நிலம்னு பேரு. இறைனா வரி, அது இல்லாத நிலத்துக்கு பேரு இறையிலி அப்படின்னு பேரு. ஒரே ஒரு நிமிடம் இருக்கு ஐயா. ஐயா உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு படிச்சேன், அதான் நான் கூப்பிட்டேன். நான் இந்த மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன் ஐயா. சரி வாங்க. அந்த ஒரு முற்றூட்டு அப்படிங்கிறது இறையிலிங்கிறது எல்லா ஊருக்கு பொதுவாக கொடுக்கிறது. பார்ப்பனர்களுக்கு கொடுப்பது முற்றூட்டு. அது ஒரு பெரிய ஒரு
உள்பாசனத்துல முதலுது அது சொன்னீங்க. அவர்களுக்கு வரி கிடையாது. அது தவிர மற்றவர்கள் அவர்களுக்காக உழைக்க வேண்டும். இது எங்க ஊர்ல ஒரு நிலத்துக்கு பேரு வேத விருத்தி. வேதத்தை விருத்தி பண்றதுக்கு பாப்பானுக்கு எதுக்கு நிலத்தை கொடுக்கணும்? இது மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். அதுல ஒண்ணு. இன்னொன்னு பெண்களை பத்தி சொன்னீங்க. அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது பெண்களை அழைத்து வரவில்லை. ஆகையினால அவர்களுக்கு பெண்களின் மேல் மதிப்பே கிடையாது. அது பார்ப்பன பெண்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மேல் மதிப்பே கிடையாது. அவர்களை நாம் எப்படி நமது பெண்களை மதிக்கிறோமோ அதுபோல அவர்கள் மதித்ததே கிடையாது. அவர்களை வேலைக்காரனை விட மோசமாக நடத்துவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 வருடத்திலேயே பெண் கிடையாது. அதுக்கும் மோசம், அதுக்கும் கீழே. அதுல என்ன உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா படிங்க. பார்ப்பனர்கள்ல நம்பூதிரி பார்ப்பனர்கள் மிக கொடுமையானவர்கள். அவருடைய ஜாதி